ஆமாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலை வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பரபரப்பான வேலை தான். எறா, மீன் இதெல்லாம் வந்து நம்ம செய்யணும். எப்பயுமே இவ்வளோ வேலைலாம் வரப்பயும் நம்மளுக்கு வேலையை செஞ்சுருவேன். ஆனால் வந்து நம்மளுக்கு உடம்புல படபடன்னு வரும் இல்லையா, அது வந்துடும். ஏன்னே தெரியாது. மிச்ச நாள்லேயும் இந்த வேலையை செய்கிறப்போ ஒன்றுமே இருக்காது. ஆனால் யாராவது விருந்தாளி வராங்க, இப்போ எதாவது சமைக்கணும், ஏதாவது விசேஷம் வருதுன்னா உடம்பு தன்னாலேயே நடுக்கம் கொடுத்துருவோங்க. அது என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி ஆயிடுவேன் நான். சமைச்சிருவோம் தான், நார்மலாக செய்கிற வேலை தான், எப்பயும் போல் போகும். ஆனால் இன்னைக்கு வந்து அப்படி இல்லை. நான் செய்கிற வேலையை சந்தோஷமாக தான் செஞ்சேன். இந்த பாருங்க, இறாலேருந்து குடல் எடுத்துக்கிட்டு இருக்கேன். செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு தான் ஆரம்பித்தேன். அப்புறம் அடுத்த வேலை செய்கிறதுக்கு நான் மீன் அலச போயிட்டேன். அப்புறம் என் பையனும் என் பொண்ணும் க்ளீன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா என் பொண்ணு மட்டும் தான், என் பையன் போயிட்டான். அதாவது இந்த இறாவை கிள்ளி எப்பயுமே இது ஒன்று ஆகும். அதை கிள்ளி எடுக்கிறதுக்குள்ளேயே வந்து ஆள் மாறிக்கிட்டே இருப்பாங்க. சரிங்க, காலைல காஃபி போட்டு உலைய வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு உலைய ஏற்றிட்டேன். அப்புறம் வந்து மீனை வந்து அலசினேங்க. ஏன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டிலேருந்து தம்பி ஒய்ஃபு, எங்கள் அப்பா, தம்பி பசங்க வராங்க. ஏன்னா திருவிழாவுக்கு அழைக்கிறதுக்காக சென்னையிலேருந்து வராங்க. அவங்களும் இங்கே திருவிழா பண்ண போகிறாங்க. அப்படி போகிற போக்கில் நம்ம வீட்டில் கொஞ்சம் அப்படி வாங்கன்னு அழைச்சிட்டு அப்படி போகலான்ட்டு வந்திருக்காங்க. இது வந்து கெண்டை மீன் தான். அப்படியே இந்த மீன் மட்டும் 3.5 கிலோ இருந்தது. இன்னொரு மீன் எக்ஸ்ட்ரா சின்ன மீன், அது ஒரு 1/2 கிலோ இருந்தது. 4 கிலோ மீன் அப்படியே வறுக்கிறதுக்கு வாட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். எறா வாங்கணும். இப்போ இதை தாங்க, இவ்வளோ தான் செய்ய போகிறேன். இப்போ எறாவை வந்து சுத்தம் பண்ணி கொடுத்துட்டாங்கங்க பிள்ளைங்க. அப்புறம் மஞ்சத்தூள் போட்டு அதை அலசி அப்படியே எடுத்து வச்சுட்டு, மீனில் வந்து இப்போ தலை இருக்குது. அந்த பெரிய மீன் சொன்னோம் இல்லையா, தலையை கட்டுறான் பாருங்களேன், அதை வந்து இப்படி கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதோட பாதி பீஸ் இது, அதோட தலை மண்டை. இப்போ இது குழம்பு கொதிக்கிறப்பயே போடணும். பரவாயில்ல, நிறைய குழம்பு வைக்கிறப்போ இது ஒன்றும் பெருசு இல்லை. இப்போ வந்து கரெக்டாக வறுக்கிறதுக்காக சூஸ் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டில் வந்து இந்த நான்வெஜ்லாம் நிறைய செய்கிறப்போ அவங்க விருந்தாளி வந்து சாப்பிட்ற வரைக்கும்லாம் வெயிட் பண்ண மாட்டோம். விசேஷ நாள்லையும், திருவிழா வந்தாலும் சரி, ஏதாவது விசேஷம்னா கூட ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் மீனை அப்படியே எடுத்து காலையில் சமைச்சு அப்படியே பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்ணும். ஏன்னா நம்ம செய்கிற வேலைக்கப்போ வந்து எப்போ நம்மளுக்கு சாப்பாடு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்க அந்த வேலையிலேயே எப்போது அந்த சாமி கும்பிடுவாங்க, எப்போ செய்வாங்கன்னு அந்த நினப்பிலே இருக்கப்போ சாமியை நிம்மதியாக கும்பிட முடியாது. வரவங்க எப்போ சாப்பிடுவாங்கன்னு வெயிட் பண்ணால் அதையும் செய்ய முடியாது. அதனால் முன்னாடியே கொஞ்சம் வச்சு கொடுத்துட்டேன். அவங்க நிம்மதியாக இருப்பாங்க, வரவங்க கூடலாம் பேசுவாங்க இல்லையா. அதனால் வந்து நாங்கள் எப்பயுமே நான்வெஜ்லாம் செஞ்சால் எப்பயுமே எங்கள் வீட்டில் எல்லாருமே அப்படி தான் 2 குழம்பா இப்போ வைக்கலான்ட்டு மீனும் பெரட்டிட்டு கொஞ்சமாக காலையில் சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு மிச்சத்தை வந்து அவங்க வரப்போ சுட சுட வறுத்தும் தரலாம், கொஞ்சம் வறுத்தும் வச்சுக்கிட்டேங்க. இப்போ வந்து 2 குழம்பு, இது வந்து சின்னது வந்து இப்போ காலைக்கு எங்களுக்காக, இப்போ எல்லாருக்காகவும் பெரிய சட்டியில் வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. மீன் வறுத்து மீன் குழம்பு வச்சு எறா செஞ்சு ரசம் மட்டும் கொஞ்சம் வேப்பம்பூ ரசம் வைக்கிறேன். அதை அவங்க கண்டுபிடிக்கிறாங்களான்னு மட்டும் பார்ப்போம். இப்போ வந்து அவங்க எப்படியும் மதியானம் லஞ்சுக்கு தான் வரப்போகிறாங்க. அதுக்குள்ளே இதை செய்யணும். இதை செஞ்சுட்டு ஒரு குளியல் போட்டு நம்ம சமைச்சு அவங்க வரத்துக்கு முன்னாடி வச்சுட்டோன்னா அப்போ உட்காந்து நம்ம சமைக்கிறதுக்கு ஓடணுன்னு அவசியம் இல்லை. கரெக்டாக எல்லாத்தையும் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்துட்டோன்னா அவங்க கூட வந்து சாப்பாடு போட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கலாம். இருக்க நேரத்தை வீண் பண்ணாமல். ஏன்னா எப்பயாவது வராங்க, ரொம்ப அவசரமாக தான் வருவாங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் அப்படியே நாங்கள் ஒரு 4 பேர் சிஸ்டர்ஸ் அப்படியே எல்லாரையும் கூப்பிட்டுட்டு கரெக்டாக அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கும் நேரம் ஆகிடும். அதனால் வந்து நாங்கள் வந்து இப்படி தான் செஞ்சுக்கிறது. முதல்ல அவங்க வரப்போ வந்து அப்புறம் செஞ்சுக்கலாம், அதை செய்ய மாட்டோம். அவங்கள உட்கார வச்சு செய்கிறதே இல்லை. அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து இந்த கரெக்டாக அந்த லஞ்ச் டைம் வரைக்கும் சமைக்கிறது பிடிக்காதுங்க. நான் ஃபஸ்ட்டே வந்து யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டே எனக்கு காலையிலேயே வேலை முடிஞ்சிடணும். மதியானம் சமைக்கிறதுக்கு ஒரு 11:30-12 மணிக்குள்ளெல்லாம் லஞ்சை நான் முடிச்சிடுவேன். ஏன் அந்த கரெக்டாக 1 மணிக்கு சமைக்கிறேன், 2 மணிக்கு சமைக்கிறேன்லாம் இருக்காது. நடுவில் பால் 1 லிட்டர் வாங்கினேன். ஏன்னா வந்து காஃபி சாயங்காலம் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. 2 மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் வந்து இதுக்கு மட்டும் மதியானம் செய்கிறோம் இல்லையா, அதுக்கு மட்டும் மாங்காய் போட்டு வச்சுக்கிட்டேன். காலைல செய்கிறதுக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னு விட்டுட்டேங்க. இப்போ வந்து மீன் மட்டும் ஒரு 5 துண்டு ஃபஸ்ட்டு எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு மட்டும் செஞ்சு சாப்பிட்டுப்போம். அப்புறம் வந்து அது கொஞ்சம் நாள் இன்னும் கொஞ்சம் ஊற நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியே விட்டுடுச்சு, நல்லா ஊறி வந்திருக்கு. நல்ல பெரிய மீன், ஃப்ரெஷ்ஷும் கூட. அது பாருங்கள் மேலே அப்படியே வந்து எப்படி இருக்குது பாருங்கள். அது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் இப்படி உப்பிக்கிட்டு வரும். அப்படியே வறுக்கிறப்போ கருவேப்பிலை மேலே போட்டு நம்ம வறுத்தோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே இது மட்டுமா வேலை, இது செய்ய பக்கத்தில் பாத்திரத்தையும் அப்படியே தேய்ச்சி எடுத்துக்கிட்டேங்க. ஏன்னா பாத்திரம் எவ்வளோ ஆகும் நம்ம செய்ய அந்த பாத்திரம் வந்து, அதுவும் நான்வெஜ்லாம் செய்கிறப்போ அந்த பாத்திரத்தில் எது தொட்டாலும் கவுச்சி வாடை அதுவும் வந்துக்கிட்டே இருக்கும். பிள்ளைங்க நிறைய ஹெல்ப் பண்ணாங்கங்க. அப்புறம் அவங்களையும் போய் ரெடியாகுங்க, குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக இருங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஏன்னா வரப்போ அப்படியே இது மாதிரி வேலை செஞ்சுட்டு அப்படியே நிற்கிறப்போ ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா. என்னன்னு தெரியல, எங்கள் வீட்டில் இந்த வாட்டி ஒரு 3 நாளாக கிளைமேட் மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்குது. மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு எங்கள் சைடெலாம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் தஞ்சாவூர்னு. மழை பெஞ்சு கொஞ்சம் நல்லாவே கிளைமேட் வந்து கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குது. இந்த பாருங்கள், எறா தொக்கு ரெடி பண்ணியாச்சு, மீனும் வறுத்தாச்சு. ஒரு 3 நாள் மீன் பீஸை மட்டும் வச்சுருக்கேன். அது மட்டும் அவங்க வரப்போ சுட சுட என் தம்பி கேட்பான், அதுக்காக அப்போ போட்டு தரலான்னு சொல்லிட்டு அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் போய் குளிச்சுட்டேன், ரெடி ஆகிட்டேன், பாலை காய்ச்சி வச்சுட்டேன். அப்புறம் வந்து அவங்க வரத்துக்காக
வாசலில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆட்டோக்கும் சொல்லியாச்சு, ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்டு வர சொல்லிவிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு சாப்பாடு போட்டு எங்கள் நாள் உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக முடிஞ்சது. அவங்க வந்த வேலை மாதிரி எங்களை திருவிழாவுக்கு அழைச்சிட்டு போனாங்க. எங்கள் அப்பா ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்ததுல ஹாப்பிங்க. அவங்க மூஞ்ச காட்ட முடியாது. என் தம்பி என்னை ரொம்ப திட்டுவான். பிடிச்சா லைக் பண்ணு, முடிச்சா